அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டபுள்ஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் கோல்ட், சில்வர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய மக்கள் தங்க நகைகள வாங்குறத கம்மி பண்ணணும். ஓராண்டுக்கு திருமணங்களுக்கு தங்க நகைகள பயன்படுத்தாதீங்க. ஒத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க தங்கம் வாங்குறத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி பொதுமக்கள்லாம் பாத்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல அதிகமா செலவு பண்ணாதீங்க. பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட பயன்படுத்துங்க. இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ வாங்கி அத பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா, கோவிட் பெருந்தொற்றின் போது ஊரடங்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருந்துச்சு. அதாவது லாக்டவுன் மாரி போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரியான நடைமுறைகள மேற்கொண்டிருந்தாங்க. அந்த மாரி வொர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டீஸ எம்ப்ளாயீஸ்க்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போய் திருமணம் செய்வத தவிர்க்கணும். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வத தவிர்க்கணும். இந்த மாரி பல அம்சங்கள நம்ம பிரதமர் தொடர்ச்சியா கடந்த ஒரு 3, 4 நாட்களாக வலியுறுத்திக்கிட்டே வராரு. இதெல்லாம் எதுக்காக இவரு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்காசிய போர் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த மேற்காசிய போர் நடக்கிறனால கச்சா எண்ணெயோட விலை அதிகமாக இருக்கு. இந்த கச்சா எண்ணெயுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில பார்த்தீங்கன்னா, டாலர்ல தான் நடக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர பேஸ் பண்ணி தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் $73 இருந்தது. மேற்காசிய போர் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட $110 மாறிருச்சு. அப்ப அதிகமா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதற்கே செலவிடப்படுது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, உலக மார்க்கெட்ல இந்த தங்கத்தினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாலர்ல தான் நடக்குது. அப்ப இந்திய மக்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தங்கங்கள வாங்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ப. அப்ப தங்கத்தினுடைய இறக்குமதியும் கணிசமா உயர்ந்த வண்ணம் இருக்கு. இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப தங்கத்த நம்ம அதிகமா இறக்குமதி பண்ண நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது மீண்டும் கம்மியாக தான் போகுது. அப்ப இதனால என்ன ஆகும்? டாலர் கையிருப்பு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டாலர் கையிருப்பு கம்மியாகுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கான அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது குறைய தொடங்கும். ஓகேவா? அப்படிதான் நேத்து மே 12ஆம் தேதி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது 95 $1 இஸ் ஈக்குவல் டூ ரூ. 95 போயிருச்சு. அப்ப இப்படி அந்நிய செலவாணி நம்ம கையில இருக்கிறது வெளிய போக ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தினால தான், நம்ம பிரதமர் இந்த மாரியான ஒரு கருத்துக்கள சொல்லியிருப்பாரு. அதன அடிப்படையா வச்சு தான் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, தங்கத்தினுடைய இறக்குமதி வரிய என்ன பண்ணியிருக்காங்க, 6% 15% கிட்டத்தட்ட 9 சதவீதம் உயர்த்தி இருக்காங்க. சரியா? 6ல இருந்து 15% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 15% இன்கிரீஸ் ஆகுறனால கொஞ்சம் எக்ஸ் இம்போர்ட் அப்படிங்கிறது கோல்டோட இம்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதன் மூலியமா அந்நிய செலவாணி அப்படிங்கிறது அந்த டாலருடைய கையிருப்பு அப்படிங்கிறது இந்தியா கிட்டயே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கால்குலேஷன். சரியா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, டாலர் ஐ மீன் தங்கத்தினுடைய விலைய உயர்த்தி இருக்காங்க. அதே மாரி பிளாட்டினம் இந்த மாரி வெள்ளி, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இது எல்லாத்தினுடைய இறக்குமதி வரிய அதிகப்படுத்தி இருக்காங்க. சரியா? இந்த காரணங்களுக்காக தான் இத பண்ணியிருக்காங்க. அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார்ஸ் நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, அமெரிக்காவோட டாலர்ஸ் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, குளோபல் லெவல்ல இன்ஸ்டபிலிட்டி இருக்கனால, அமெரிக்கன் கரன்சி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கரன்சியா இருக்கும். அதனால எல்லாரும் அமெரிக்கன் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்க, இ நம்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ண தொகைய வெளிய எடுக்க ஆரம்பிப்பாங்க. அத வெளிய எடுக்கிறப்பயும் நெறைய டாலர் இந்தியா கிட்ட இருந்து போகும். அத நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர கம்மி பண்றதன் மூலியமா நம்மளோட டாலர் கையிருப்ப தக்க வச்சுக்க முடியும். அந்த ஒரு நடைமுறைய தான் அரசாங்கம் மேற்கொள்றாங்க. சரியா? ஸோ இது பியூர்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான 2 விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.